சரி. இன்னைக்கு அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, முதல் 14 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 14 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த 4ஆம் வசனத்த தலைப்பா போட்டுக்கலாம். அவர்கள் பவுலை நோக்கி, "நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள்." ஸோ அதான் அதோட தலைப்பு. சரிங்களா? இந்த 4ஆம் வசனம் தலைப்பா போட்டுக்கலாம். முதல் 14 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் வசனத்தை வாசிக்கிறேன் நானு. நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேராயோடி கோஸ் தீவையும் மறுநாளிலே ரோது தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறிப்போனோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முதல் லைனில் பார்க்குறோம், நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து. ஸோ இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலேத்தில் இருக்கார். ஸோ மிலேத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, மிலேத்தில் எபேசு சபையின் மூப்பர்களெல்லாம் கூப்பிடுறார். ஸோ சபையின் மூப்பர்களெல்லாம் கூட்டி அவர்களுக்கெல்லாம் வந்து ஆலோசனை சொல்கிறார். அந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது. அதுதான் மிலேத்தில் நடக்குது. ஸோ அவரோட வந்து நான் இனிமேல் வந்து உங்கள் முகத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அவங்கெல்லாம் வந்து கப்பல் வரைக்கும் வந்து கப்பல் ஏற்றி விடுறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் தான் இது. ஸோ நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து, ஸோ அதில் மிலேத்துலேருந்து வர்றார், கிளம்புறார். நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு, ஸோ அங்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் வந்து அதிலே ஏறி போனோம். ஸோ 2ஆம் வசனம் பாருங்கள், பெனிக்கே தேசத்துக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறி போனோம். ஸோ அங்கே ஏறி போகிறாங்க, அதான் அங்கே பார்க்குறோம். 3ஆம் வசனம் பாருங்கள், சீப்ரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சிரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டணத்துறையிலே இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தீரு பட்டணத்துறையில் இருக்காங்க. 4ஆம் வசனம் பாருங்கள், அவ்விடத்தில் உள்ள சீசரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். ஸோ அந்த இடத்துல பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தீரு அங்கெல்லாம் வந்து பயணத்தில் எல்லாம் நிறைய இடத்துக்கு போயிட்டு இப்போ தீரு பட்டணத்துறைக்கு வர்றாங்க. அங்கே இருக்கிற சீஷர்களை கண்டுபிடிக்கிறாங்க. சீஷர்களை கண்டுபிடிச்சி அங்கே 7 நாள் தங்குறாங்க. சரிங்களா? ஆனால் சரக்கு இறக்க வேண்டியது இருக்குது, அங்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்த்தீங்கன்னா அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா எருசலேமில் எல்லா யூதர்களும் வருவாங்க. சரிங்களா? எருசலேமில் பண்டிகை டைம் எல்லா யூதர்களும் வருவாங்க. இவருடைய எண்ணம் என்னென்னா, எப்படியாவது அந்த யூதர்கள் கூட்டத்தில் போய் எப்படியாவது அவருடைய சாட்சியை சொல்லணும். பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் தொடப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து இவர் இருக்கார். பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஆவி எதுனாலும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எருசலேமுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணினோம். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் வந்து மறுபடியும் வந்து இவங்களால் வந்து அனுப்பி விடுறதுக்கு 7 நாள் முடிஞ்சோன்னா மறுபடியும் வந்து கப்பல் ஏற்றி விடுறதுக்கு வர்றாங்க. ஸோ அவங்க பிள்ளைகள் மனைவிகளோடு எல்லாம் வர்றாங்க. பார்த்திங்கன்னா அதே இடத்துல பார்த்திங்கன்னா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறாங்க. ஸோ வேதம் ஃபுல்லாக பார்க்க முடிவதில் பார்த்திங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. ஜெபம் பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. சரிங்களா? அதான் பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா சோத்திரத்தோடைய ஜெபத்தில் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறாரு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விழித்திறந்து ஜெபம் பண்ணுங்க. மாம்சம் பலவீனமுனது, ஆவி உற்சாகமுனது. மாம்சம் ஆனால் வந்து நீங்கள் வந்து விழித்திறந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஜெபத்தை நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதே மாதிரி தான் பேதர் சொல்லும்போது ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ ரொம்ப அது முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஜெபத்தை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது. சரிங்களா? ஸோ ஜெபந்தான் வந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு மூச்சு மாதிரி. சரிங்களா? ஒரு ஜீவன், அதாவது ஜெபமே ஜெயம்னு சொல்லி நம்ம நிறையா வாசகங்களை கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? வேதத்தில் வந்து இப்போ இயேசு கிறிஸ்துவ தான் நமக்கு நல்ல மாதிரி பாருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து கடைசி வரைக்கும் சிலுவைக்கு போகிற வரைக்கும் ஜெபம் பண்ணார். கடைசி வரைக்கும் ஜெபம் பண்ணார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அவருடைய ஆரம்ப ஜெப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 40 நாள் உபவாசத்தில் ஆரம்பிக்குது. சரிங்களா? இப்போ அந்தளவுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே ஜெபம் தேவைன்னா நமக்கு ஜெபம் தேவை. சரிங்களா? அப்போ ஜெபத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. சரிங்களா? இந்த நம்ம வேதத்தில் இந்த அப்போஸ்தலர் புக்கில் அடிக்கடி நம்ம பார்ப்போம், கூடி ஜெபம் பண்ணாங்க சொல்லி நம்ம அடிக்கடி நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ ஜெபம் தான் ரகசியம். சரிங்களா? ஜெபம் பண்ணாதான் வந்து கர்த்தர் செயல்படுவார். 6ஆம் வசனம் பாருங்கள், ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக்கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்களாம். வீட்டுக்கு போயிட்டாங்க மற்றவங்கெல்லாம். நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தலோமாய் பட்டணத்துக்கு வந்து சகோதரை வினவி அவளிடத்தில் ஒரு நாள் தங்கினோம். ஸோ பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல வர்றாங்க. அங்கே இருக்க சகோதரத்துலேருந்து அங்கே ஒரு நாள் தங்குறாங்க.
8ஆம் வசனம் பாருங்கள். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவ்விடத்திலே தங்கினோம். இதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பவுல் இருக்கார். சரிங்களா? 2ஆம் மிஷினரி பயணத்துலேயும் 3ஆம் மிஷினரி பயணத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல்லாக வந்து அவர் வர்றார். கடைசி வரைக்குமே வருவார். சரிங்களா? அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் அப்படி சொல்லிகிட்டே வருவார். அதில் பார்த்தீங்கன்னா நல்ல லூக்காவு கூட இருக்கார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா செசரியா பட்டணத்துக்கு வந்து பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவன் இடத்துல தங்கினோம். ஸோ பார்த்தீங்கன்னா 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 7 பேரில் ஒருவனாக அப்படின்னா இந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 7 பேர் பந்தி விசாரிக்கிறதுக்காக நியமித்து ஜெபம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தேவான், பிலிப்பு அதெல்லாம் வராங்க. ஸோ அந்த 7 பேரில் ஒருத்தர். சரிங்களா? அந்த 7 பேரில் ஒருவராகிய அந்த பிலிப்பு. ஸோ அவர் வந்து பிலிப்பு வந்து சுவிசேஷ அழைப்பு. சரிங்களா? இந்த பிலிப்பு வந்து எப்படி தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். சரிங்களா? அவர் வந்து சமாரியா பட்டணத்தில் போய் வந்து சுவிசேஷத்தை சொன்னார். தேவன் பலத்த அற்புதங்களை செஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்போ அவங்க வீட்டில் போய் இவர் வந்து தங்குறாரு பாருங்கள். 9ஆம் வசனம் பாருங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகள் 4 குமார்த்திகள் அவனுக்கு இருந்தார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவருக்கு அதை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமார்த்திகள் அவனுக்கு இருந்தார்கள். ஸோ பிலிப்பு தான் மட்டும் இல்லை, தன் குடும்பத்தையும் நல்லா வளர்த்துருக்கார், பிள்ளைகள் நல்லா வளர்த்துருக்கார் பாருங்கள். சரிங்களா? அப்போ குடும்பமே ஒரு நல்ல ஒரு ஜெப குடும்பம் பாருங்கள். பிள்ளைகள் எவ்வளோ நல்லா கொண்டு வந்திருக்கார் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க நல்லா வந்து ஊழியம் பண்ணுவாங்க. ஆனால் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்கிறத நம்ம நிறையா பார்க்குறோம், கேள்விப்படுறோம். எல்லாரையும் சொல்கிறேன் நான். சரிங்களா? ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாத்தான் வந்து அந்த குடும்பங்கள் அது ரொம்ப விசேஷமாக ஊழியக்கார குடும்பங்களை ரொம்ப வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்கான். சரிங்களா? அது பிள்ளைகளை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருக்கான். சரிங்களா? அவன் வந்து விடக்கூடாது, ஜெபம் பண்ணு பாருங்கள். ஆண்டவரே வேதம் சொல்லுது பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ நம்ம விடக்கூடாது. ஆண்டவர் அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ நம்ம வந்து பிள்ளைகள் விடக்கூடாது. தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது சொல்கிறாரு, நீ உட்கார்ந்துருக்க போதும், நின்று இருக்கும் போதும், நடக்கிற போதும், படுத்துட்டு இருக்கிற போதும் இந்த வேதத்தை குறித்து பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பசங்களை ட்ரைனிங் கொடு, பிள்ளையை ஆண்டவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவன் முதிர் வயதும் விடாது இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த குடும்பம், அந்த பிலிப்பு குடும்பம் பார்த்திங்கன்னா அவங்க கணவன் மனைவியாக சேர்ந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4 பிள்ளைகளும் வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர் நல்லா ஒரு பக்தி, எவ்வளோ பக்தியாக வளர்த்துருக்காரு பாருங்கள். எவ்வளோ பக்தியாக, எவ்வளோ தேவ பக்தியாக அவங்கள வளர்த்துருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ஒரு பிலிப்பு வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம் பாருங்கள். ஒரு நல்ல தகப்பனுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஊழியம் செய்கிறது, நல்லா ஊழியம் செஞ்சதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிள்ளைகளையும் நல்லா வளர்த்துருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். நாங்கள் அநேக நாள் தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையுடையவன் எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டிக்கொண்டு புறஜாதியார் கையில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்தாவினர் சொல்லுகிறார் என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா எருசலேம்லேருந்து அகபுங்கிற தீர்க்கதரிசி வராரு. அவர் வந்து சொல்கிறாரு, பவுலுடைய கச்சையை எடுத்துகிட்டு கையில் கட்டிட்டு, இந்த கச்சையை உடையவன் வந்து யூதர்கள் வந்து அவனை கையும் காலையும் கட்டி புறஜாதி இடத்துல ஒப்புக் கொடுப்பார்னு சொல்லி ஆவியானவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இவைகளை நாங்கள் கேட்டபோது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதை எல்லாம் வந்து கேட்குறாங்க. ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்க சொல்கிறாங்க எருசலேம் போக வேண்டாம்னாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அகபுவும் சொல்கிறாரு, பரிசுத்தாவினர் சொல்கிறாரு போக வேண்டாங்க, நீங்கள் வந்து அங்கே போனீங்கன்னா புறஜாதியர் ஒப்பு கொடுப்பாங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தா பயப்படுற மாதிரியே தெரில. சரிங்களா? பார்த்தீங்கன்னா போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எருசலேமுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக்கடவுது என்று அமர்ந்திருந்தான். இந்த பவுல் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஏன் வந்து என்ன அழுது என் இருதயத்தை உடைந்து போகும், நான் போய் எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லணும், இரட்சகரை சொல்லணும் அப்படின்ட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் இப்படி தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சம்மதிக்கல. அவன் சம்மதியாதனாலே கர்த்தருடைய சித்தம் ஆக்கடவுது என்று அமர்ந்திருந்தோம். ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அப்போ சரி ஆண்டவர் அப்பா மற்றவங்களாம் சொல்கிறாங்க, சரி தேவ சித்தம் என்னவோ அதை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுறாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஸோ நம்ம அடிக்கடி நம்ம செய்ய வேண்டிய
வேண்டிய ஒரு ஜெபம். ஆண்டவரே, உங்கள் சித்தம் வந்து எங்கள் குடும்பத்தில் நடக்கட்டும், என் வாழ்க்கையில் நடக்கட்டும், என் ஊழியத்தில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து அதான் ஜெபம் பண்ணாச்சுங்களா, பிதாவே என் சித்தம் இல்லை சித்தம் மட்டும் சித்தம் நடக்கட்டும், சித்தத்தின்படி ஆக்கடவுது அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ நம்ம அடிக்கடி செய்ய வேண்டிய ஒரு ஜெபம், முக்கியமான ஒரு ஜெபம் என்ன ஆனாலும் சரி, கடைசியாக ஆண்டவரே சித்தம் மாற்ற நடக்கட்டும். தேவன் கொடுக்காத ஒரு ஊழியம் நமக்கு தேவையில்லை, தேவன் கொடுக்காத பணம் நமக்கு தேவையில்லை, தேவனுடைய சித்தமில்லாத எந்த ஒரு காரியமே நமக்கு தேவையில்லை. சரி, அப்போ அது அடிக்கடி நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். ஆண்டவரே, உன் சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், என் குடும்பத்தில் நடக்கட்டும், என் ஊழியத்தில் நடக்கட்டும், உன் பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அடுத்த பாருங்கள், 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 17ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. தான் அந்த 17ஆம் வசனம், அது தலைப்பு. சரிங்களா? 15 முதல் 17 வரை அந்த 17ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 15ஆம் வசனம் வாசிக்கிறேன். அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்த பண்ணி கொண்டு எருசலேமுக்கு போனோம். செசரியா பட்டணத்தில் உள்ள சிவுலு சிலர் எங்களுடனே கூட வந்ததுமின்றி சீப்ரு தீவானாகிய மினாசம் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்தில் நாங்கள் தங்கும்படியாக அனைவரும் தங்களோடே கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இதோட வந்து 3ஆம் மிஷினரி பயணம் முடியுது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு வந்து சேர்ந்துட்டார். சரிங்களா? நான் சொன்ன முதல் 2 மிஷினரி பயணம் வந்து அந்தியோகியாவில் ஆரம்பித்து அந்தியோகியாவில் முடிப்பார். 3ஆவது மிஷினரி பயணம் அந்தியோகியாவில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா எருசலேமில் வந்து முடிப்பார். சரிங்களா? எருசலேமில் வந்து முடிப்பார். சரிங்களா? அப்போ 3ஆம் மிஷினரி பயணம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆரம்பித்து இந்த 21ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் முடியுது. சரிங்களா? 18 23 ஆரம்பித்து 21ஆம் வசனம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் முடியுது. சரிங்களா? இப்போ வந்து 3ஆம் மிஷினரி பயணம் முடிஞ்சது. இப்போ எருசலேமுக்கு வந்து சேர்ந்துருக்கார். அந்தியோகியாவில் ஆரம்பித்து எருசலேமில் வந்து சேர்ந்துட்டார். சரிங்களா? அடுத்து 18ஆம் அதிகாரம். சரிங்களா? அடுத்த 18ஆம் வசனத்திலிருந்து அடுத்த பகுதி 18ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும். சரிங்களா? 18ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் அடுத்த பகுதி, அந்த கடைசி பகுதி. சரிங்களா? 18ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் கடைசி பகுதி. அதில் பார்த்தீங்கன்னா 24ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா? 24ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். அவர்களை நீர் சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலைச்சவரம் கொள்வதற்கு செல்லும் செலவை செல்லுமானதை செலவு செய்யும். சரிங்களா? அதான் தலைப்பு. சரிங்களா? 24ஆம் வசனம் தான் அதோட தலைப்பு. சரிங்களா? 18 முதல் 40ஆம் வசனம் வரை அதில் வந்து 24ஆம் வசனம் தான் தலைப்பு. சரிங்களா? தலைப்பை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த பயணம் ஆரம்பிக்குது. அதாவது எருசலேம். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்கிற கேப்பில் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து அடுத்த 3 ஊழியங்கள். சரிங்களா? இப்போ அதுக்கு இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் அரெஸ்ட் ஆயிடுவார், கைதியாகவே சுற்றுவார். சரிங்களா? அப்போ என்னென்ன ஊழியங்கள் செஞ்சார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அந்த 3 காரியங்கள் வரும். அதை மட்டும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. 21ஆம் வசனம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வரை, 21:18 23:30 வரை எருசலேமின் ஊழியங்கள். சரிங்களா? எருசலேமின் ஊழியங்கள். அடுத்தது 2வது 23ஆம் வசனம் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரைக்கும், 23 31 26ஆம் அதிகாரம் வரைக்கும் செசரியாவின் ஊழியம். 3வது வந்து 27ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம். சரிங்களா? 27ஆம் அதிகாரம் ரோமாபுரி ஊழியம். சரிங்களா? ரோமாபுரி ஊழியம். இந்த 3 ஊழியங்கள். சரிங்களா? இப்போ 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலேருந்து மறுபடியும் சொல்கிறேன், 21:18 23:30 வரைக்கும் எருசலேமின் ஊழியங்கள், 23:31 26 வரைக்கும் செசரியாவின் ஊழியங்கள், அடுத்தது 27-28 ரோமாபுரி ஊழியங்கள். சரிங்களா? பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கைதியாகவே சுற்றுவார். சரிங்களா? அப்போ எங்கே என்னென்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மீதி இருக்கிற 28ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? 18ஆம் வசனம் வாசிக்கிறேன் நான். மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபின் இடத்திற்கு போனான். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா பவுல் அவங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இப்போ யாக்கோபின் இடத்துக்கு போகிறார், எருசலேம் சபைக்கு. சரிங்களா? அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்திலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான்.
அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தேவன் வந்து அவரை எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா விவரித்து சொல்கிறார். ஸோ ஒரு காரியத்தை விடாமல் எல்லாத்தையுமே சொல்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஊழியத்தில் நடந்த காரியத்தில் நம்ம சொல்லும்போது என்ன ஆகும்னா, இப்போ தேவநாமம் மகிமைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து மற்றவர்களுடைய விசுவாசத்துக்கு ஏதுவாக இருக்கும். சரிங்களா? அப்போ தேவன் இந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்காரா அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ளே வந்து பெருகும் பாருங்கள். 20ஆம் வசனம் பாருங்கள். அதனால் சாட்சி சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதருக்குள் அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளாக இருக்கிறதை பார்க்கிறீரே. ஸோ நிறையா யூதர்கள் வந்து ரசிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டுக்காக ரொம்ப வைராக்கியமாக இருக்காங்க. புறஜாதிகள் இடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசேயை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாய் கூட்டம் கூடுவார்கள். பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உண்மையை சொல்லியிருக்கீங்க. இப்போ இயேசு கிறிஸ்து தான் தெய்வம்னு சொல்லியிருக்கீங்க. பழைய முறைமைகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். அது என்னவென்றால், பிரார்த்தனை பண்ணி கொண்டுகிறவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஸோ 4 பேர் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவர்களை நீர் சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலைச்சவரம் பண்ணிக்கொள்வதற்கு செல்லும் செலவை செய்யும். அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீர் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி கொண்டு 4 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து சேர்த்துக்கொண்டு அவங்களோட சேர்த்து வந்து நீ சுத்திகரிப்பு செஞ்சு தலை சவரன் பண்ணி கொண்டு சுத்திகரிப்பு செஞ்சின்னா அப்போ பார்த்தீங்கன்னா நீ ஒரு யூதர் தான். நீ வந்து நியாயப்பிரமாணத்தை நீ நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்கிற அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து பொய்யா பாயிரும் அப்படின்னு சொல்லி நீ செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களை படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருக்கொண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே புறஜாதிகள் எல்லாம் வந்து ரசிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதிலெல்லாம் விளக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம். விக்கிரகங்களை படைத்து சாப்பிடக்கூடாது, ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, நெருக்கொண்டு செத்ததை சாப்பிடக்கூடாது, வேசித்தனத்துக்கு இதுக்கெல்லாம் விலக்கி இருக்கணும்னு நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னா, நீர் ஏற்கனவே போய் மோசேயின் பழைய ஏற்பாடு அந்த இதெல்லாம் வந்து தேவையில்லை, இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் வந்து விருத்த சேதனம் தேவையில்லை, அந்த முறைமைகளெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து 4 பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு கொண்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நீ வந்து ஒரு யூதன் மாதிரி வந்து நியாயப்பிரமாணத்துக்கு நடக்கிற மாதிரி நீ வந்து செஞ்சின்னா அவங்க வந்து இது அபத்தம்னு சொல்லி இன்னும் வந்து நீ ஒரு வேளை உன்னை விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ அதை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காக செய்ய வேண்டிய செலுத்தி தீர்மளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான். அவங்களோட சேர்ந்து இவரும் வந்து என்ன பண்ணுறாரு, சரி நானும் வந்து உங்களோட செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்னென்ன செலவாகுமோ அது எல்லாமே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்கிறத நம்ம அந்த இடத்துல செய்கிறார். இவரும் சேர்த்து செய்கிறார். அதனால தான் 1 கொரிந்தியரில் எழுதும்போது எழுதுகிறாரு, நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போல ஆனேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயம் பயன்படுத்திக் கொள்வதற்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கு ஆதாயம் பண்ணி அவங்களுக்கு உட்பட்டவனாக நான் இருக்கேன். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொடுக்க பலவீனரை போல ஆளை அப்படின்னு சொல்லி எப்படியாவது சிலரை ரசிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்திருக்காரு. சரிங்களா? தன்னுடைய ஊழியத்தில் வந்து எப்படியாவது சிலர் ஆதாயப்படுத்தி கொள்ளணும், ஜனங்கள் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அர்ப்பணித்து இந்த ஊழியத்தை பண்ணியிருக்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். அது ரொம்ப முக்கியமாக நம்ம ஊழியத்துக்கு எவ்வளோ நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அந்தளவுக்கு தேவநாமம் மகிமைப்படும் பாருங்கள். அந்த 7 நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு, ஏன்னா இவர் நிறைய இடத்துல போய் என்ன பண்ணியிருக்காரு, எல்லா யூதர்கள் ஜெபாலயத்தில் எல்லா இடத்துல போய் இவர் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்காரு.
பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அவனை பார்த்துட்டாங்க. பழைய நிறையா ஊர்களில் போய் நிறையா தேசங்களில் போய் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ அவங்கெல்லாம் வந்து அந்த பண்டிகை கொண்டாடுறதுக்கு அங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க இவனை. இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்துக்கும் விரோதமாக எங்கும் எல்லோருக்கும் போய்த்து வருகிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டி கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, இவன் தான் வந்து இயேசு கிறிஸ்து போய் சொல்கிறவன், பழைய ஏற்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அந்த பழைய ஏற்பாட்டு மோசேயின் பிரமாணங்களும் வேண்டாம்னு சொல்லி சொல்கிறது இவன் தான் அப்படின்னு சொல்லி வந்து எல்லோரும் வந்து கூட்டம் கூடிட்டாங்க, இன்னும் சத்தமிடுறாங்க. பார்த்தீங்கன்னா இது எருசலேமில் நடக்குது. எபேசியன் ஆகிய துரோப்பினு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியினால் பவுல் அவனை தேவாலயத்திலே கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்துக்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. ஸோ பார்த்தீங்கன்னா தேவாலயத்தை விட்டு புறம்பாக்கி வந்து தள்ளிட்டாங்கன்னு கூட்டம் கூடிட்டாங்க. 31ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலக்கமாக இருக்கிறதென்று போர்ச்சேவகரின் சேனாதிபதிக்கு செய்தி வந்தது. ஸோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக பார்த்திங்கன்னா கொலை செய்கிறதுக்கு போயிட்டாங்க. எல்லாம் பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொலை செய்கிறதுக்கு போயிட்டாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா சேனாதிபதிக்கு வந்து இந்த மாதிரி வந்து கலகமாக இருக்குது, எருசலேம் ஃபுல்லாக கலகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செய்தி வருது. உடனே அவன் போர்ச்சேவகரையும் அவளுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவளிடத்திற்கு ஓடினான். சேனாதிபதியும் போர்ச்சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோம்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து அவரை பவுலை கொண்டிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு அழைப்பு இருக்குது, சரிங்களா? அவர் மேலே ஒரு தேவனுடைய அழைப்பு இருக்குது, தேவனுடைய திட்டம் இருக்குது. என்னென்ன தேவன் அவளை கொண்டு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா தேவன் அந்த இடத்துல காப்பாற்றுறாரு பாருங்கள், சரிங்களா? உடனே ஆட்கள் வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா அடிக்கிறத நிறுத்திட்டாங்க. இப்படி தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். தாவீதை பிடிக்கிறதுக்கு சவுல் எவ்வளோ முயற்சி பண்ணுறார். அந்த ஒரே ஒத்தால் வந்து பெரிய இராணுவமே பிடிக்க முடியல. சவுனுடைய இராணுவமே சேர்த்து. ஆனால் தேவன் வந்து அவனுக்கு கையில் ஒப்பு கொடுக்கல. ஏன்னா இப்போ தாவீது மேலே ஒரு திட்டம் இருந்துச்சு. தாவீது மேலே தேவனுடைய ஒரு சித்தம் இருந்துச்சு, ஒரு திட்டம் இருந்துச்சு. அதை நிறைவேற வேண்டியதாக இருக்குது, சரிங்களா? அப்போ அது வரைக்கும் வந்து எதுவுமே செய்ய முடியல. இப்போ தேவன் ஒப்பு கொடுத்தா தான் பண்ண முடியும், சரிங்களா? பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சி கொலை பண்ணுறதுக்கு எத்தனையோ முயற்சி பண்ணாங்க, எதுவுமே பண்ண முடியல. அவருடைய வேலை வர வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க முடியல. அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா அவருடைய வேலை இன்னும் வராது அப்படின்னா ஒரு பேர் அவன் மேலே கை போடல, ஒருத்தருமே பிடிக்க முடியல, சரிங்களா? அப்போ தேவன் ஒப்பு கொடுத்தாதான் வந்து எல்லாம் நடக்கும், இல்லைன்னா வந்து யாருமே ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கள். இப்போ தேவனுடைய ஒரு அழைப்பு ஒரு மேலே இருக்கும்போது அந்த பரலோகமே அவர்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கு பாருங்கள். உடனே அவன் போர்ச்சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவளிடத்திற்கு ஓடினான். சேனாதிபதியையும் போர்ச்சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார். உடனே அடிக்கிறதை நிறுத்திட்டாங்க. அப்பொழுது சேனாதிபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிகளாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள். சந்தடியிலே நிச்சயத்தை அவன் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு புரியல, என்ன எல்லாம் ஒரு கத்திகிட்டே இருக்காங்க. அதனால் வந்து அவன் என்னன்னு சொல்லி புரியல. அவன் படிகளின் மேல் ஏறினபோது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்று இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடினாலே போர்ச்சேவகரனை தூக்கி கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு படியில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருந்து அவனை பார்த்து நெருக்கிறாங்க. இவனை அகற்றுன்னு சொல்லி நிறுத்துறாங்க. பார்த்தீங்கன்னா அவனை தூக்கி கொண்டு போகிறாங்க. அவர்கள் பவுல் கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்திலே அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் உம்மிடத்தில் ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமான்றான். ஸோ பார்த்தீங்கன்னா சேனாதிபதியை கூப்பிட்டு கொண்டு போகும்போது நான் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 38ஆம் வசனம் பாருங்கள். நீர் இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதகரை வனாந்தரத்துக்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா இவர் வேற ஒரு ஆள் நினச்சார். நான் பார்த்தீங்கன்னா 4000 பேரை கொலைபாதகரை வனாந்தரத்தை கொண்டு போன எகிப்தியன் அல்லவா அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வேற ஒரு ஆளை நினச்சிக்கிறார். ஸோ இவரை நீ தானா அந்த எகிப்தியன், நீ 4000 பேரை வனாந்தரத்துக்கு கொண்டு போன எகிப்தியன் தானே அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஆளை நினச்சிக்கிறார். வேற ஒரு ஏதோ கலகம் பண்ண ஒரு ஆளை நினச்சிக்கிறார். உடனே பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறார், இல்லை நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி, நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது, நான் ஒரு எகிப்தியன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் தன்னை பற்றி சொல்கிறார். 39ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு பவுல், நான் சிசிலியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன், ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான்.
உத்தரவான போது ஸோ பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து அந்த எகிப்தியன் கிடையாது. நீ நினைக்கிற அந்த ஆள் கிடையாது நான். நான் வந்து தரிசு பட்டணத்துடைய ஒரு யூதன். நான் ஜனங்களோட பேசும்படி எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உத்தரவானப்போ இதுக்கு தான் வந்து அவர் ரொம்ப காத்துட்ருக்காரு. எப்படியாவது வந்து அவர் ஜனங்களை எப்படியாவது வந்து அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் வந்து அவர் இதுக்கு சொந்த காத்துட்ருக்கார். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையிலே பேச தொடங்கினான். சரிங்களா? ஸோ அதான் நம்ம இடத்துல பார்க்குறோம். அடுத்த அதிகாரம் வந்து அவர் செய்கிற பிரசங்கம். சரிங்களா? அடுத்த அதிகாரம் 22ஆம் அதிகாரம் செய்கிற பிரசங்கம். 21ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மிலேத்திலிருந்து கப்பலேறி வராரு, தீரு பட்டணத்துறையில் வராரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே பவுலை பார்த்து நீ வந்து எருசலேமுக்கு போக வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் செசரியாவுக்கு வர்றாங்க. செசரியாவில் பிலிப்பு வீட்டில் தங்குறாங்க. பிலிப்பு சீஷனுடைய வீட்டில் தங்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அகபுங்கிற தீர்க்கதரிசனி வந்து நீ வந்து இந்த கட்சியுடன் வந்து புறஜாதியார் வந்து எருசலேமில் வந்து அரெஸ்ட் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவங்க போக வேண்டாங்கிறாங்க. ஆனால் வந்து அவர் சம்மதியாதனால வந்து தேவ சித்தம் ஆகட்டும்னு சொல்லி விட்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அங்கேருந்து புறப்பட்டு செசரியாவிலேருந்து சுற்றி எருசலேமுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இதோட வந்து 3ஆம் மிஷனரி பயணம் முடியுது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ எருசலேம் சபையில் போய் இவங்க எல்லாத்துக்கிட்டும் சாட்சி சொல்கிறாங்க. சாட்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எருசலேமில் இருக்கார். இப்போ எருசலேமுக்கு வந்து அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஏற்கனவே இப்போ எல்லா இடத்துலையும் போய் எல்லா 3 மிஷனரி பையன் எல்லா இடத்துலையும் போய் சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துலையும் போய் வந்து இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லியிருக்கார். பார்த்தீங்கன்னா தேவன் வந்து இந்த மோசேயின் முறைமைகள் வந்து வேண்டாம், அதனால் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்போ விருத்த சேதனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி மோசையோட அந்த காரியங்களெல்லாம் அவர் ஏற்கனவே பற்றி இயேசு பற்றி சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா அதனால் நிறைய யூதர்கள் வந்து எதிராக இருக்காங்க. அதனால் வந்து நீ என்ன பண்ணு, இந்த மாதிரி வந்து பிரார்த்தனை பண்ணி கொண்ட ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து வந்து நீ வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறவங்க அவங்க. நீ அந்த மாதிரி செஞ்சீன்னா நீ நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய் ஆகும் அப்படின்னு சொல்லி நீ அந்த மாதிரி செய்யுங்கிறாங்க. இவர் அந்த மாதிரி செய்கிறாரு. அதுக்குள்ளே அவனை பார்த்து பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி முடிச்சோன்னா சேனாதிபதிகள் பார்த்து சொல்கிறாரு, எனக்கு வந்து இந்த யூதர்களோட பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிறாரு. அவர் பேச ஆரம்பிக்கிறார். சரிங்களா? அதுதான் இந்த 21ஆம் அதிகாரம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா நீர் கற்றுத்தந்த காரியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் அவங்க ஜெபம் பண்ணதை பார்க்குறப்படியா நாங்கள் ஒரு ஜெபாவியை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. தராத உங்கள் சித்தம் இல்லாத எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. துர்க்குணராகிய பொல்லாத மனுஷருக்கு கர்த்தர் நீர் எங்களை விலைக்கு ரசித்து காத்தரல வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா நீர் கொடுத்த ஊழியத்தை முழு அர்ப்பணத்தோடு செய்ய கர்த்தர், முழு அர்ப்பணிப்போடு செய்ய கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் தந்த ஊழியத்தை ஏசப்பா முழுவதும் முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பேருக்கு கிருபை செய்யும். துதிகன மகிமையாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம். நல்ல பிதாவே, ஆமென்.